அந்த 143 கான்செப்ட் எல்லாம் தூக்கி வராத மாதிரி, அந்த நோய் வராத மாதிரி பார்த்துக்கோ. ரொம்ப முக்கியமானது. அந்த 143 டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோ. காலேஜ் முடிகிற வரைக்கும் ஒன்ன நீ பத்திரமா பார்த்துக்கோ. அப்புறம் இன்ஷால்லா அந்த கல்வி ஒன்றை பத்திரமா பார்த்துக்கோ. அதுக்கு பதிலாக என்ன சார் செய்யலாம்னா 543 அக்செப்ட் பண்ணிக்கோ. 143 வேண்டாம், 543 we will go. What is our 543? Think, THINK, think. Plan, PLAN, plan. Act. இவரால முடியுது, அவங்களால முடியுது, என்னால ஏன் முடியாது? திங்க் பண்ணு. என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, நீ தான் அனலைஸ் பண்ணணும். தன்னை உணர்ந்தவன் தான் இந்த உலகை வெல்வானே தவிர பிறரை பற்றி சொல்பவன் ஒரு நாளும் வென்றதாக சரித்திரம் கிடையாது. திங்க் பண்ணு, அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணு. உன்னுடைய ஸ்பெஷலைஸ் ஸ்கில் என்ன இருக்குன்றத உணர்ந்து அதை சரியான பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணு. பிளானும் பண்ணியாச்சோ, திங்கும் பண்ணியாச்சு, இதுதான் எங்கிட்ட இருக்கே தெரியும். ஆனால் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி இந்த 3 சோம்பேறித்தனத்தாலேயோ அல்லது பயத்தாலேயோ வெக்கத்தாலேயோ ஆக்ட் பண்ணாமல் விட்டேன்னு அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி சத்தியமாக ஜெயிக்க முடியும். அப்படியே ப்ரொஃபஸர் அழகா சொல்வார், கே பிரேமநந்தி சார், உலகத்திலேயே மிகப்பெரிய பைத்தியக்காரன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்பார். தன்னிடம் திறமை இருந்தும் அறிவு இருந்தும் ஆற்றல் இருந்தும் அதை பயன்படுத்திக்க தெரியாதவனை விட ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்வார். அன்பு பிரியமானவர்களே, உங்களை நீங்கள் உணர்வே ஆனால் உங்களால் வெல்ல முடியும்.